வணக்கம் மக்களே. இன்னைக்கு எங்கள் தோட்டத்தில் நாங்கள் வெள்ளரி பழம் அறுவடை செஞ்சோம். அதான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னைக்கு ஈவினிங் வெள்ளரி பழம் தோட்டத்தில் எப்படியும் பழுத்திருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால் போய் பார்த்தேன். அதே மாதிரி பழுத்திருந்துச்சு பழம். நல்லா ஃபுல்லாக பழுத்திருந்துச்சு. இப்போ ஒரு தட்டில் அதை எடுத்துக்கிறேன். பார்த்து எடுக்கணும், அப்படிலாம் பழம் உடஞ்சிரும். அதனால தான் இது நாட்டுப்பழம் அப்படின்றதுனால நல்லா பழுத்துருச்சு. பழுத்துன்னு தோல் வந்துருச்சு. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு வகை பழமும் பழுத்திருக்கு. இது வெள்ளரி பழத்திலே இன்னொரு வகை. இது கொஞ்சம் கோடு கோடாக இருக்கிற மாதிரி இருக்கும். வெள்ளை மஞ்சள் கோடு கலந்த மாதிரி இருக்கும். இந்த பழமும் நல்லா பழுத்து வெடிச்சிருச்சு. ஆனால் அந்தளவுக்கு இது வெடிக்கலை. இதையும் இப்போ பறித்து எடுத்துக்கிறேன் நான். இது ரெண்டும் இல்லாமல் கிளம்பும்போது பார்த்தா இன்னொரு பழமும் பழுத்திருந்துச்சு. அதுவும் நீட்டு பழம்தான். அதையும் இப்போ நம்ம பறிச்சிக்கலாம். இந்த 3 பழமே எங்கள் வீட்டு தோட்டத்தில் இயற்கை முறையில் நான் வளர்த்தது தான். அதனால தான் இந்த அளவுக்கு பழம் நல்லா செடியிலே வெடித்து என்னால் பறிக்க முடிஞ்சுது. இந்த பழத்தை பார்த்திங்கன்னா தெரியும், அப்படியே ஒரு பக்கம் மட்டும் நல்லா ஓப்பன் ஆகி ஃபுல் சீட்ஸுமே தெரியும். அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பழம். இதோட சீட்ஸ்லாம் என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்கள் யாருக்காவது வேணுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை தொடர்ந்து பாருங்கள். ஹாப்பி கார்டனிங்.